சார் நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வாங்க வந்திருக்கீங்களா? இந்த மேத்யூஸ் ஆள் எப்படி? பாட்டை முப்பாட்ட சொத்து சார். இதெல்லாம் நிறைய காசு உள்ள பார்ட்டி தான். அரசியலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அடுத்த எலெக்ஷன் நிக்க போறதா பேசிக்கிறாங்க. இந்த மேத்யூஸ்க்கு எதிராக ஒருத்தர் போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்ச நாளா ஒரு மிஸ்ஸிங். இவர் தான் போட்டு தள்ளிட்டாருன்னு சொல்லி ஊர்க்காரங்க பேசிக்கிறாங்க. அட நீங்க என்ன பண்ற? என்னாச்சு? நான் இங்க இருந்தா நீங்க இங்க வர மாட்டீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. ஹாய். ஹாய். நான் சும்மா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து போர் அடிச்சு போய் சைமன் உள்ள வாங்க.
உங்களுடைய இந்த வேஷம், ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா டைமிங், அந்த டைமிங்ல தான் நீங்க கொஞ்சம் சொதப்பிட்டீங்க. சரிதானே வினோத்? சொல்லு, எதுக்காக இந்த நாடகம் எல்லாம்? நான் சொல்றத நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. பண்டு கிரிகிரி துறை இருந்த சமயத்துல இந்த பங்களால வேலைக்காரங்களா இருந்தாங்க, என் தாத்தாவும் பாட்டியும். ஒரு நாள் அவங்க வளர்த்த மக காணாம போயிட்டா. மக இல்லாம தனியா லண்டனுக்கு போக அந்த அம்மாவுக்கு மனசு வரவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மக கேதரின் திரும்பி வருவான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த துரை அவங்கள வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா எங்க பாட்டிக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாங்க. என்னைக்காவது கேதரின் திரும்ப வந்தா இந்த பங்களா அவளுக்கு தான் சொந்தம், வேற யாரும் இந்த பங்களா உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொன்னாங்களாம். ஆனா அவங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ மேத்யூவோட தாத்தா அநியாயமா அபகரிச்சுக்கிட்டாரு. அவர் அந்த பங்களாவை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. இதை வாங்க வர்றவங்கள விரட்டி அடிக்க தான் நாங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கோம். வினோத், நீ சொல்றதெல்லாம் ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறங்கிறது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? உன் பாட்டி காலத்துல வேணா கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கலாம், ஆனா இப்பவும் உண்மையை சொல்லு. மேத்யூஸ் கிட்ட இருந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ் கம்மியான விலைக்கு வாங்க தானே இந்த நாடகம் எல்லாம்? இல்ல சார், நந்துவோட இடத்துல இருந்து சில சமயம் நான் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதை வாங்க வர்றவங்கள பயமுறுத்தி இங்க இருந்து விரட்டுறது இப்ப எங்களுக்கு ஒரு தொழிலா மாறிடுச்சு. அப்படின்னா சந்தோஷ் வந்த அன்னைக்கு ராத்திரி கூட நீங்க இங்க வந்திருப்பீங்களா? இல்ல, சந்தோஷ் சார் இந்த இடத்த வாங்குறதுக்காக வரலையே. சந்தோஷுக்கு கேதரினை பத்தி தெரியணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். கேதரின் திரும்பி வரும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கடிதாசியும் ஒரு பரிசு பொருளையும் துரையமா எங்க பாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை நான் சந்தோஷ் சார் கிட்ட காமிச்சேன். சந்தோஷ்க்கு என்ன நடந்திருக்குன்னு நீ நினைக்கிற? எனக்கு அதை பத்தி தெரியாது சார். அந்த லெட்டரும் கிஃப்டும் இப்ப எங்க இருக்கு? இதான் சார் நான் சொன்ன அந்த கிஃப்ட்.